எத்திக்ஸ், கோட்பாடு, நம்பிக்கை, நாணயம், இப்படி எந்தவித புண்ணாக்குக்கும் செவியையும் மனதையும் சாய்க்காத ஒரே துறை சினிமா தான் போலிருக்கிறது. ஏரியால எங்க பார்த்தாலும் பல்வாழ் தேவன்களும் அவங்க அப்பன்களுமாக நடமாடினால் யார் தான் நிம்மதியாக இருக்க முடியும்? பெரும் புலம்பலில் சிக்கி தவிக்கிறார் கன்னட பட தயாரிப்பாளர் பத்மநாபன். காரணம் நம்ம கார்த்திக் சுப்புராஜ். இறைவி படத்தின் மாபெரும் தோல்விக்கு பின்பும் 40 கோடி செலவில் தான் படம் எடுப்பேன் என்று பிடிவாதமாக இருக்கும் கார்த்திக் சுப்புராஜ் தனுஷுக்கு கதை சொல்லி வந்தார். அது என்ன மாறுதலோ, பிரபுதேவா ஹீரோவாக நடிக்கும் புதிய படம் ஒன்றை இயக்க கிளம்பியிருக்கிறார் அவர். இந்த படத்தினால் தான் பத்மநாபனுக்கு சிக்கல். சில தினங்களுக்கு முன் பெங்களூருவில் பிரம்மாண்டமான விழாவுடன் தன் 2வது படத்தின் ஷூட்டிங்கை ஆரம்பிக்கவிருந்தார் அவர். கேமராவை ஆன் பண்ணிவிட்டு ஹீரோயினுக்கு காத்திருந்தால் அவர் சென்னைக்கு வந்து விட்டார். அவர் பெயர் சம்யுக்தா ஹெக்டே. நடுவில் இந்த அழகு ஹீரோயினை சந்தித்த கார்த்திக் சுப்புராஜ், வாமா பிரபுதேவாவுக்கு ஜோடியா நடிச்சா இந்தியா முழுக்க ஃபேமஸ் ஆகிடலாம், 2 படத்துல கோடிகள் கொட்டும் என்று கூறி சென்னைக்கு வரவழைத்து விட்டாராம். யாரிடமும் சொல்லாமல் கொள்ளாமல் சென்னைக்கு ஓடி வந்து விட்டார் சம்யுக்தா. இந்த சம்யுக்தாவை வைத்து பெரும் பொருட்செலவில் போட்டோ ஷூட், கட் அவுட்டுகள், விளம்பரங்கள், டிவி விளம்பரங்கள் என்று அமர்க்கலப்படுத்திய தயாரிப்பாளருக்கு இவர் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிப்போன தகவலே முதல் நாள் ஷூட்டிங்கின் போதுதான் தெரியுமா. சென்னையில் இருக்கும் நடிகர் சங்கத்திலும் கன்னட தயாரிப்பாளர் சங்கத்திலும் புகார் கொடுத்திருக்கிறார் பத்மநாபன். சம்யுக்தாவுக்கு போன் அடிச்சாலும் சரி, கார்த்திக் சுப்புராஜுக்கு போன் அடிச்சாலும் சரி, இருவருமே எடுப்பதில்லையா. இந்த அநீதியை கண்டு மனம் புழுங்கி போன பத்மநாபனுக்கு ஆறுதல் சொல்ல வரும் சினிமா பிரபலங்கள், என்னங்க உங்க ஹீரோயினை டைரக்டர் ஒருத்தர் கடத்திட்டு போயிட்டாராமே என்று கேட்க, ஒருவேளை கார்த்திக் சுப்புராஜ் கடத்திட்டாரோ என்கிற அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகி கிடைக்கிறாராம் அவரு. நதியோ சாக்கடையோ ரூட் மாறி பாய்வதுதான் இப்போதைய ஸ்டைல் போலிருக்கிறது.